இந்த ஆட்சி தொடர்ந்து வந்தால் அடுத்த முறை தப்பி தவறி அதாவது வர போறது கிடையாது. அதுக்கு உங்க செய்தி உங்ககிட்ட சொல்றேன் நான். உங்க மனசுல ஏத்திக்கிங்க, இதெல்லாம் மனசுல ஏத்திக்கிங்க. இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. பிளாட்டா அக்கு வேறு ஆணு வேற அடிச்சு முடிச்சுட்டாங்க. விவசாயிகளுக்கு இங்க மரியாதை கிடையாது. பக்கத்துல மேல்மான் இருக்குதாங்க 3500 ஏக்கர். அப்படியே அந்த 3500 முப்போகம் விளைகின்ற அந்த மண்ணை அப்படியே மக்களிடம் புடுங்கி எடுத்து விவசாயிகள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. காலங்காலமா பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து அத மண்ணை புடுங்கி அவங்க விவசாயில விரட்டி அடிச்சு தட்டி கேட்டா குண்டர் சட்டத்துல போடுறாங்க. யாரு? விவசாயிகளை நமக்கு சோறு அளிக்கின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்ட ஆட்சிதான் இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி. இதை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும். ஒவ்வொரு விவசாயியும் இதை மறக்காதீர்கள். சோறு போற கடவுள் விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே போடுற நீ எவ்வளவு தெனாட்டு எவ்வளவு திமிர் இருந்தா நீ செய்வேன். கேட்கறது ஆளில் நினைச்சுக்காதீங்க. நாங்க இருக்கிறோம், நாங்க தான் இருந்தோம் அந்த நேரத்தில். பாதுகாப்பு விவசாயிகள் பாதுகாப்பு நாங்க தான் போனோம். அவங்க கூடவே இருந்தார். இதெல்லாம் மறக்க மாட்டாங்க விவசாயிகள். ஏன் இந்த உத்தரமேரூர் எடுத்து இங்க ஒரு ஏரி சுத்தி சோழர் காலத்துல வெட்டி ஏரி கணக்கு 18 கோடி 50 லட்சம் கணக்கு செலவு பண்ண. என்னையா பண்ணது கணக்காக? 2 செடியை வெட்டினியாங்க. வேற என்ன பண்ண? கணக்கு அவ்வளவுதான். இதுக்கு காலையில வந்தா போய் பாத்துட்டு இருக்கலாம். ஆனா விடாதீங்க, விட போறது இல்ல. ஒரு மருத்துவமனை கட்டி இருக்கிறாங்க, அண்ணன் திறக்கல. எவ்வளவு சாபக்கேடு இந்த ஆட்சி. வீட்டுக்கு நிச்சயமாக இந்த ஆட்சியை அனுப்ப வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் விளம்பரம், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தி விளம்பரப்படுத்திட்டு அதுக்கு ஒரு சட்டம் இருக்குயா. சேவை பெறும் உரிமை சட்டம் இருக்கு. ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட் ஒன்னு இருக்கு. இது மற்ற மாநிலங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொல்லியிருந்தோம். கொண்டு வரணும். அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயின் பாத்தீங்களா? அந்த நேரத்தில் நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வந்தவுடன் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வருவோம். நம்மளை பார்த்து காப்பி அடிச்சாங்க. காப்பி அடிச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக அவங்க தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை உடனடியாக கொண்டு வருவோம். 4.5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன சேவை வேணும்னா, ரேஷன் அட்டை வேணுமா, சான்றிதழ் வேணுமா, இபி கனெக்ஷன் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பம் செஞ்சா உங்க வீட்டுக்கு 15 நாளுக்குள்ள அந்த சேவை வந்து சேரும். 15 நாள்ல சட்டம் போட்டா போதும். இப்படிப்பட்ட முகாம்லாம் தேவையில்லை. போய் நம்ம பணத்தை எடுத்து வரி பணத்தை எடுத்து விளம்பரம் செய்ய தேவையில்லை. அரசு ஊழியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திமுக செஞ்ச துரோகத்தை நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனா நீங்க மறந்து மட்டும் மீண்டும் அவங்களுக்கு நீங்க ஓட்டு சேகரிச்சீங்கன்னா அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த சாபம் உங்களை சும்மா விடாது. அந்த சாபம் உங்களுக்கு சும்மாவே விடாது. நான் சொல்றேன் நான். ஏன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு போன தேர்தல்ல ஜாக்டோ, ஜியோ, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கம் குடும்பத்துடன் நீங்க போய் திமுகவுக்கு வாக்குகள் சேகரிச்சு ஓட்டு போட்டீங்களே, போட்டாரு பாரு நாமம், போட்டாரு பாரு ஸ்டாலின், பெரிய நாமத்தை போட்டாரு.